தீபமேற்றத்துக்குரிய பிரதான அந்த தீபத்தை வந்து ஐயா கொண்டு போய் தங்க திருவாசியில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை சமையல் முருகனை நினைந்து இந்த மாவிளக்கிட்டாள் என்று சரித்திரம் சொல்லப்படுகிறது. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நிற்கிறோம். ஆலயத்தின் முண்டலில் நிற்கிறோம். இன்றைய தினம் இங்கே பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீப திருநாள் இடம்பெறுகிறது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை நட்சத்திர நன்னாள் திருக்கார்த்திகை. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இந்த புனித நாள். இன்றைய தினம் ஆலயங்களில் வந்து இந்த சொக்கப்பானை எரிக்கப்படுற அந்த நிகழ்வு வந்து இடம்பெறும். அதை இன்றைய தினம் முருகன் ஆலயத்தில் வந்து குமாராலய தீபம் என்று சொல்லப்படுகிற அந்த தீபம் ஏற்றப்படுகின்ற அந்த நிகழ்வு இன்றைய தினம் இங்கே நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் மிகவும் சிறப்பாக இடம்பெற போகின்றது. இதில் பார்த்திங்கன்னா சொக்கப்பானை என்று சொல்லப்படுகிறது கட்டப்பட்டிருக்குது. தென்னை ஓலைகள் பனை ஓலைகளால் தான் பார்த்திங்கன்னா முழுக்க கட்டப்பட்டிருக்கின்றது. முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா குமாராலய தீபம் என்றும் விஷ்ணு கோயிலில் விஷ்ணு ஆலய தீபம் என்றும் பார்த்திங்கன்னா இந்த தீபங்கள் வந்து அழைக்கப்படுகிறது. மற்ற கோயில்களில் வந்து சர்வாலய தீபம் என்றும் பார்த்திங்கன்னா இது அழைக்கப்படுகிறது. இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி தெய்வான சமேதராக இந்த கைலாய வாகனத்தில் வந்து வெளிவீதி விளம் வருவார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளிவீதியில் வந்து இந்த தீபம் எரிக்கிற இந்த சொக்கப்பானை எரிப்பு நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெற்றதுக்கு பின்பு சுவாமி கைலாய வாகனத்தில் பார்த்திங்கன்னா வெளிவீதி விளம் வந்து காட்சி தருவார். அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுவாமி வெளியால் வருகின்ற அந்த காட்சிகள் தங்க திருவாசி முன்ன பார்த்திங்கன்னா சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக தற்பொழுது அந்த வாகனத்தில் அந்த மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கைலாய வாகனத்தில் ஏறப்போகின்றார். அதற்கு பிறகு இங்கே தீபம் இருக்கின்ற அந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து இடம்பெறும். அந்த சொக்கப்பானை எரிப்பதற்குரிய அந்த தீபம் வந்து ஆலயத்தின் உள்ளே இருந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரதான குருக்களால் எடுத்துக்கொண்டு வரப்படுகிற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். போங்க
இன்று திருக்கார்த்திகை நல்லூர் கந்தபெருமானுடைய சன்னிதானத்திலே மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. முருகன் பெருமானுடைய தலங்கள் தோறும் குமாராலய தீபம் என்று இன்றைய நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. நாளைய தினம் சர்வாலய தீபம், ஏனைய சகல ஆலயங்களிலும் வீடுகளிலும் நாளைய தினம் இந்த கார்த்திகை பெருவிழா அனுஷ்டிக்கப்படுகிறது. முருகப்பெருமான் இமயமலையினுடைய உச்சியிலே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தீப்பொறியாக தோன்றி கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற நதிகளை கடந்து சரவண பொய்கையிலே வந்து கார்த்திகை பெண்கள் நீராடி கொண்டிருக்கின்ற போது அந்த இடத்திலே வந்த அந்த புனிதத்தை தீபத்தின் வடிவமாக சுவாலியாக புறப்பட்ட இறைவன் வந்து 6 குழந்தைகளாக சரவண பொய்கையிலே தவழ்ந்து பார்வதி தேவி ஒரு குழந்தையாக அரவணைத்த அந்த புண்ணிய நாளை இன்றைய தினம் குமாராலயங்களிலே முருகப்பெருமானை சோதி வடிவமாக வழிபாடு செய்வதோடு இந்த திருக்கார்த்தியை அந்த தத்துவத்திலே கொண்டாடுகிறார். நல்லூரை பொறுத்தவரை கைலாச வாகனத்திலே இப்பொழுது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளி இருக்கின்றார். கைலை காட்சி என்று சொல்லுவார்கள்.
அந்த கைலை காட்சியை நாங்கள் மண்ணுலகத்திலே இருந்து முருகப்பெருமான் வீற்றிருக்க வணங்குகின்ற ஒரு காட்சியாக இருக்கின்றது. அடிமுடி தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய எல்லைகளை தேடுகின்ற போது எப்படி கண்டுகொள்ள முடியாதோ அதே போலத்தான் சூரபத்மனை வதம் செய்கின்ற போது முருகப்பெருமான் விஸ்வரூபம் காட்டினார். எல்லை இல்லாத பரம்பொருளாக முருகப்பெருமான் காட்சியளித்தார். எனவே இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் இப்பொழுது கைலாசத்தை அடிப்படையாக கொண்டு கைலாய வாகனத்திலே முருகப்பெருமான் அங்கே சொக்கப்பானை சுவாலியாக எழுந்து காட்சியளித்த பின்பு இப்பொழுது முருகப்பெருமான் வீதி வலம் வந்து கொண்டிருக்கின்றார். குமாராலய தீபம் என்கின்ற முருகப்பெருமானுடைய சன்னிதானங்களிலே நடைபெறுகின்ற இந்த புண்ணிய வைபவம் இன்று இலங்கையிலே மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற முருகதலங்களிலும் இன்று நடைபெறும். நாளைய தினம்தான் திருவண்ணாமலை அடிப்படையாக கொண்டு திருவண்ணாமலை உச்சி மலையிலே பல தொன் நெய் ஏற்றப்பட்டு விளக்கேற்றப்படுகின்ற அந்த புண்ணிய காலம். திருவண்ணாமலை அடிப்படையாக கொண்டுதான் நாளைய தினம் வீடுகள் தோறும் ஏனைய சர்வாலயங்கள் தோறும் தீபம் ஏற்றப்படுகிறது. முருகப்பெருமானுடைய சரித்திரம் பின் சிறப்பை உணர்த்துவதற்காக இன்றைய குமாராலய தீபம் ஏற்றப்படுகிறது. எனவே அந்த மாவிளக்கு மாவிளக்கு கார்த்திகைக்கு கார்த்திகை மாவிளக்கு போடுவது வள்ளி முருகப்பெருமானுக்கு திணைப்புலத்திலே முருகப்பெருமான் வந்தபோது அந்த திணைப்புலத்து சாமி போன்ற திணைகளை சேர்த்து வள்ளி முருகனை நினைந்து வழிபாடு செய்த அந்த நினைப்பு எதை அடைய வேண்டுமென்று நாம் கனவு காணுகிறோமோ வழிபாடு செய்கிறோமோ அதை அடைய வைப்பவன் முருகன். வள்ளி முருகனை நினைந்து இந்த மாவிளக்கிட்டாள் என்று சரித்திரம் சொல்லப்படுகிறது. மேலும் மேலும் பல அடியவர்கள் மாவிளக்கிட்டு தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றி முருகப்பெருமானிடம் பேரருள் பெறுகின்ற அந்த பெருமை முதல் வள்ளிதான் மாவிளக்கிட்டாள்.